نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய ஒரு வருடத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சமர்ப்பிக்கின்ற ஷஅபானுடைய மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். புனிதமான ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே சிறப்பான முறையில் நல்ல அமல்களையும் இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஆயுளையும் ஆஃபியத்தையும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் அருளிய மாதம்தான் ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதம் வந்தாலே எல்லாத்துக்கும் நினைவுக்கு முதலில் வருவது என்னவென்றால், பேஸ்புக்ல நம்ம வாட்ஸ்அப்ல பார்க்கும் பொழுது ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொல்லி மக்கள் முதலில் அறிமுகப்படுத்துவது நோன்பு கஞ்சியை வைத்துதான் இல்லையா. ரமதான் மாதம் வந்து விட்டது சொல்லி இந்த தேக்ஸாவை காமிச்சு ஒரு பாய்க்கு தலையில தொப்பி போட்டு என்ன செய்யறாங்க, ரமதான் வந்து விட்டது. சோழர்களே, ரமதானுடைய நோக்கம் என்ன? ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? நாம் செய்கின்ற இபாதத்துகளை நோக்கம் என்ன? ரமதானை அல்லாஹு தஆலா நமக்கு தந்ததின் நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோழர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமதான் என்று அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை சொல்கிறார். மற்ற மாதத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்வதில்லை. குர்ஆனிலே எங்கேயுமே ஷஹ்ரு முஹர்ரம், ஷஹ்ரு துல்கஅதா, ஷஹ்ரு ரஜப், ஷஹ்ரு துல் ஹஜ்
என்றெல்லாம் குர்ஆனிலே எங்கேயும் வசனம் இல்லை. மாறாக ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் இந்த அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அல்லதி இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது. வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு பிரித்து அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் என்பது மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்ற வேதம். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு புத்தகம் உலகத்திலே ஒன்று இருக்கின்றது என்றால் அது அல் குர்ஆன் மட்டும்தான் சகோதரர்களே. ஸ்கூல் புக்கு கூட கிடையாது, ஸ்கூல் புக்கு கூட கிடையாது. நீங்க ஸ்கூல் புக் வாங்கி சும்மா அப்படி படிச்சு பாருங்க, உடனே மூடி வச்சிருவீங்க. நீ பையனை பார்த்து சொல்றீங்களா படி படி படின்ட்டு, படிக்கணும் ஒரு வழி இல்லை. நீ நைட்டு பையன் வீட்டுக்கு வந்தோன்னு ஸ்கூல்ல புக்கத்தை கொஞ்சம் திறந்து பாருங்க, என்னடா அது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் தவறில குர்ஆனை பொறுத்தவரை உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான வேதம் தான் அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலாக இருந்தாலும் சரி, இன்றாக இருந்தாலும் சரி, கியாமத் வரையாக இருந்தாலும் சரி, குர்ஆனை கொண்டு, குர்ஆனை கேட்டு, குர்ஆனுடைய ஒரு சில அத்திய வசனங்களை படித்தே பலவர் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கின்றார்கள். ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மாசம் டிசம்பர் மாசத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பழனி மலைக்கு மேல அப்படியே ஏறிட்டு இருக்கிறார், ஸ்டெப்ல அப்படியே ஏறிட்டு இருக்கிறார். ஏறின ஒருவர் அவருக்கு ஓரமா கல்லை வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, கடலை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணி இருக்குது. ஒரு கல்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு, பொதுவாக நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பேப்பர் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், அது என்ன பேப்பரு அப்படின்னு சொல்லி, அது ஏதாவது செய்திகள் இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிற பழக்கம் பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையும் அது இருக்கு. அது கல்லை சாப்பிட்டு முடிச்சு இது என்ன பேப்பர் சொல்லி அப்படி நல்லா விரிச்சு பார்த்தா ஏகத்துவத்துடைய செய்திகள் குறிப்பிடப்பட்ட பேப்பர், குர்ஆனுடைய தஅவாவுடைய பேப்பர், தஅவாவுடைய பேப்பர், குர்ஆனுடைய குல் ஹுவல்லாஹு அஹத் உடைய தஃப்சீர் விளக்கம் அந்த பேப்பர்ல எழுதப்பட்டு கீழே வந்து குர்ஆன் உங்களுக்கு இலவசமாக வேண்டுமா என்று கேட்டு சில மொபைல் நம்பர்கள் எல்லாம் கீழே போட்டு, இதை படித்த அந்த பேப்பரை படித்த உடனே அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த நம்பருக்கு போன் பண்றாரு, எங்க உட்காந்து மலைக்கிட்ட உட்கார்ந்துட்டு நம்பருக்கு போன் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு குர்ஆன் வேணும், நான் எங்க வர்றது என்ன ஏதுன்னு கேட்டு அவர் அங்கே வந்து குர்ஆனை பெற்று குர்ஆனை படித்து முஸ்லிமாக மாறிவிட்டார். அப்படி யாருமே தஅவா செய்யல. ஒரு சில வசனங்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தாக சொர்க்கத்துடைய சாவியா அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது, சொர்க்கத்துடைய பாதையை காட்டுகிறது, கண்ணியத்தின் பாதையை இந்த குர்ஆன் உங்களுக்கு காட்டுகிறது, மரியாதையின் பாதையை இந்த குர்ஆன் உங்களுக்கு காட்டுகிறது. சொர்க்கத்து குர்ஆனை பிடித்தால், குர்ஆனை அமல் செய்தால் சொர்க்கத்துடைய கேட்டு வரை நீங்க போயிட்டே இருக்கலாம், போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆயிடும் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ஆகவே யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைவார்களோ அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்ல இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் நோன்பை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, நோன்பை அல்லாஹ் சொல்லவில்லை. எதை சொல்கிறான்? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், ஆகவே யார் இந்த மாதத்தை அடைவார்களோ அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு வைக்கட்டும். ஏன்? குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறோம் இல்லையா? நோன்புக்கான தயாரிப்புல நம்ம இருக்கிறோம், வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு, ஜமான் எல்லாம் வாங்கியாச்சு, இந்த பேர்ச்சம்பளை வச்சு நம்ம இஃப்தார் பண்ணுவோம் இல்லையா?
எப்படி இஃப்தார் இருக்கணும், சஹருக்கு எந்த டைம்ல நினைக்கணும், எல்லாம் மனசுக்கு ஒரு நியத்து இருக்குது இல்லையா? பர்ச்சேஸ் பண்ண போகணும், சில பேர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதானே சகோதரர்களே, எத்தனை ரமதானை நாம் கடந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுதானே வாழ்க்கையில 40 வருஷம் வாழ்றோம், 50 வருஷம் வாழ்றோம்னா சுய பக்குவம் அடைந்ததிலிருந்து, அதாவது அதிகபட்சம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் இல்லையா, 3rd ஸ்டாண்டர்ட் 4th இருந்து 4ஆம் வகுப்புல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். அதுதானே இத்தனை ரமதானை கடந்த நாம், ரமதான் என்றாலே குர்ஆன் தான், ரமதானுடைய மாதம் என்றாலே குர்ஆனுடைய மாதம் அது என்று எவ்வளவு பயான்களை கேட்டுக்கொண்ட நாம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி, என்னை பார்த்து நான், உங்களை பார்த்து நீங்கள், அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனை முறையாக நான் கற்றுக்கொண்டேனா? குர்ஆன் முறையாக எனக்கு ஓத தெரிகின்றதா? என்ன பார்த்து கேள்வி. குர்ஆன் முறையாக எனக்கு ஓத தெரிகின்றதா? தஜ்வீதோட முறையாக நான் கற்றுக்கொண்டேனா குர்ஆன்? என்னை பார்த்து ஒரு கேள்வி. அவங்கள பார்த்து அவங்க ஒரு கேள்வி. சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு ரமதானை அடைந்து விட்டோம் நாம், குர்ஆனோட விஷயத்தில் நான் எப்படி இருக்கின்றேன், எவ்வளவு எனக்கு ஓத தெரிகின்றது? வண்டியில ஒரு ரிப்பேர் அப்படியே விட்டுருவோமா? சொல்லுங்க பாய். போன்ல திடீர்னு வாட்ஸ்அப் ஆன் ஆகல, வைத்தியம் முடிச்சிருந்தா இல்லையா? சிம் 1 மணி நேரம் ஒர்க் ஆகல, விட்டுருவீங்களா? சொல்லுங்க. இன்டர்நெட் ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் ஆகல, வைத்தியம் முடிச்சிருந்தா இல்லையா? இல்லையா? திடீர்னு சமீபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நெட்டு யாருக்குமே 1 மணி நேரம் ஒர்க் ஆகல. அன்னைக்கு துனியாவே ஆஃப் ஆன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. என்னது என்ன ஆச்சு இப்போ? 1 மணி நேரம் ஆஃப் ஆன என்ன இப்போ? அதுதானே சகோதரர்களே, நம்முடைய வண்டியில ஒரு பிரச்சனை, போன்ல ஒரு பிரச்சனை என்றால் உடனே அதை சரி செய்கின்றோம். வீட்டிலே ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதாவது கட்டிட பிரச்சனை என்றால் உடனே சரி செய்கின்றன. முஸ்லீம் ஆயிட்டு குர்ஆன் ஓத தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, அதை கற்றுக்கொள்ள என்ன வழி என்பதை அடைந்தோமா? யோசித்து பாருங்க. அந்த வழியை தேடினோமா? குர்ஆனை ஓத இந்த முயற்சி செய்தேன் என்னுடைய வாழ்க்கையில் தான். பள்ளிவாசல் இமாம் இருக்கிறாங்க, அவங்கள போய் அணுகி, உங்க ஃப்ரீ டைம் எது, எனக்கு குர்ஆனை சொல்லித்தாருங்கள் முறையாக என்று கேட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லது நம்முடைய சகோதரர்கள், குடும்பத்தில் அல்லது நண்பர்கள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரையாவது அணுகி, குர்ஆனை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி நாம் கற்றிருக்கின்றோமா? யோசிச்சு பாருங்க. மனைவி அமர்ந்து ரமதானுடைய மாதத்திலே ஓதிக்கொண்டிருப்பார்கள், தாயார் அமர்ந்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு ஏன் ஆசை வருவதில்லை, நானும் இவ்வாறு ஓத வேண்டும் என்று? ஏன் வருவதில்லை? சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓதுனா துனியால ஏதாவது ஒரு ஃபாய்தா இருக்குது அப்படின்னா அதை செஞ்சிருப்போம். அதுதானே இந்த வேலை செஞ்சா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும்னா விட்டுருவோமா? சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னா கோயம்புத்தூர் வர வாங்க, போயிட்டு வரலாம், நீங்க வரல அப்படிங்கிறீங்க, வாங்கிச்சு ஒரு 2,000 ரூபாய் தரஞ்சுன்னா வேண்டாம் சொல்லிடுவோமா? சும்மா இருந்தானே அப்படிதானே பாய். ஒருத்தருக்கு ஒரு வாங்கிச்சு சென்னை வரை போயிட்டு வருவோம், இருந்துச்சு எனக்கு வேலை இருக்கு, வாங்க ஒரு 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம். அப்படியா? எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்டிருப்போம். உடனே எத்தனை மணிக்கு, எங்க கோயம்புத்தூர்ல இருந்தா இல்ல துபாயில தான் கேட்டிருப்போம். சரிதானே? சொல்லி துனியால ஒரு ஃபாயிதால உடனே நம்ம ஓகே ரெடி. அதே ஆகிரத் அப்படின்னா அவன் செய்யறான், ஆகிரத்தா அது அப்புறம் பார்த்துக்குவோம். சொல்ல இன்னும் சவால் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு தாயார் உடம்பு சரியில்லாம 29 ஜுசு ஓதி முடிச்சிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ 50 ஜுசு பாக்கியா இருக்குது, ஒரே ஒரு ஜுசு பாக்கியா இருக்குது, நான் ஹயாத்தா இருப்பேனா எனக்கு தெரியல, இப்ப என்னால முடியல, சப்போஸ் நான் மௌத்தாயிட்டா இந்த ஒரு ஜுசுவா ஓதி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த அம்மா கொஞ்ச நேரத்துல வஃபாத் ஆயிட்டான்.
ஆசை பார்த்தீங்களா? கடைசி நேரத்தில் நம்மளோட வசியத் என்ன? அமல் குர்ஆனுடைய விஷயத்துல வசியத். அந்த அம்மா சொல்ல 29 ஜுஸு நான் அப்படி இப்படி ஓதிட்டேன், முடியாம அப்படி ஓதிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஜுஸு பாக்கி இருக்குது, திடீர்னு நான் ஓத முடியாம மௌத்தாயிட்டா, அந்த ஜுஸுவை நீ ஓதி சத்தம் முடிச்சிரு அப்படி சொல்லி வசியத் பண்ணி கொஞ்ச நிமிடத்தில் நேரத்தில் அந்த அம்மாவுடைய உயிர் சென்று விட்டது. சில குர்ஆன் ரமலானுடைய மாதம் என்றால குர்ஆன் ஓதி பழக வேண்டும் சகோதரர்கள். இப்படி 4-5 நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள்லயே குர்ஆன் ஓதி பழகிடலாம். குர்ஆன் என்பது ஒரு கஷ்டமே கிடையாது. 3 சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்கிறான். வலகத் 3 சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்கிறான். யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை நாம் மிகவும் இலகுவாக்கி வைத்திருக்கின்றோம், ரொம்ப ஈஸி ஆக்கி இருக்கிறோம், ரொம்ப ஈஸி ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை கொண்டு பயன்பெறக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை பேர் ஹாஃபிஸ் ஆலிமா இருக்காங்க தெரியுமா? இஸ்லாத்துக்கு வந்தவங்க சில பேர் ஹாஃபிஸ், முழு குர்ஆனை மனனம் செஞ்சு ஹதீஸுகளை தஃப்சீர்களை படித்து, ஹதீஸுடைய விளக்கத்தை படித்து, குர்ஆனுடைய விளக்கத்தை படித்து ஆலிமா இருக்கிறாங்க. யாருங்க? இஸ்லாத்துக்கு வந்த சில பேர். நம்ம சொல்றோம் நாங்க பரம்பரை முஸ்லீம், எங்க அத்தான் வந்து பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ரோட்ல நின்று பேசுவோம். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுங்களா இல்லையா, அப்படியே பேசுவோம். நாங்க அது அவர் இது ஓங்குவோம். குர்ஆன் கொடுத்து 2000 மேல தெரியும். ஒரு நாள் இமாம் ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இல்லையா, என்ன ஆகும்? அதான் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருங்க ஜி அப்படின்னாரு. ஏன்னா டைம் ஆக ஆக எங்களுக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னாரு. என்ன இது? டைம் ஆக ஆக பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கா போயிருந்தோம். போன அந்த நிர்வாகில கேட்டுக்கிட்டு நின்று இருக்கிறான். அதுல ஒரு நிர்வாகி வந்து டாக்டர் கோயம்புத்தூர்ல, ஒரு நிர்வாகி போலீஸ், ஒரு நிர்வாகி இன்ஜினியர், எல்லாம் பெரிய பட்டதாரிங்க. அப்ப அப்படி டைம் பார்த்துட்டு சொல்றாரு, டைம் ஆச்சு, 1 நிமிஷம் தான் இருக்குன்னு இமாம காணோம், அவர் வராட்டி நீங்க தொழுக வச்சிருங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு நின்று இருக்கிறாங்க. எதுக்கு இமாம வெயிட் பண்ணிட்டு? நம்ம நிலைமை அதுதானே இல்லையா? நமக்கு பெரிய சூறா தெரிஞ்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க சீக்கிரம் வந்துருங்க, பிரஷர் அதிகமா, அது டைம் ஆகாது, அவங்களை பார்த்தாதான் நார்மலுக்கு நாங்க வர்றோம் சொல்லி. இல்ல குர்ஆன் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இமாம தேடி கூட வர வேண்டியது இல்லை. உங்க அம்மாட்ட உட்கார்ந்து நீங்க ஓதி பழகுங்க, மனைவிட்ட உட்கார்ந்து ஓதி பழகுங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட குர்ஆனை ஓதி பழகுங்கள். முஸ்லிமாக இருந்து கொண்டு குர்ஆன் கூட எனக்கு ஓத தெரியவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. சஹாபாக்கள்ல இஸ்லாத்திற்கு வந்தவுடனேயே முதலில் குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படித்துதான் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைச்சது. அவருடைய கோபம் தணிந்தது சூரா தாகாவை படித்துதான். வரலாறு நமக்கு தெரியும். தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க, தங்கச்சிக்கு மச்சானை பிடிச்சி அடிக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி குர்ஆனுடைய ஓலையை பார்க்கறாங்க, எடுக்கிறாங்க. பாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா தன்ஸீல மிமன் خلقல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா. அப்படியே படிக்கிறாங்க. படிக்க படிக்க உள்ளம் அப்படியே பிரகாசமாயிட்டே இருக்கு. உடனே சொல்றாங்க தங்கச்சிட்ட, நிறைய ஆயத்தனை கேட்டுட்ட, இன்னி எனக்கு அவகாசம் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. கலிமா ஷஹாதாவை சொல்லி முஸ்லிம் ஆகி விட்டார்கள். ஒரு சூரா அவர்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்தது. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பயான் கேட்கிறோம், எத்தனை ஜும்ஆவை அட்டன் பண்ணியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ரமபானை அடைந்து விட்டோம், குர்ஆன் ஓதுற எத்தனை பேர்த்த பார்த்தாச்சு. குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் எனக்கு ஆசை வருவதில்லை சகோதரர்கள்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மறுமையில எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி
நம்முடைய குடும்பம், நண்பர்கள் எல்லாம் ஓடிடுவாங்க மறுமையில. இந்த ஹதீஸை நீ நல்ல மனசுல பதிவு வச்சுக்கணும். எல்லாம் மறுமையில ஓடிடுவாங்க. யார் என்னோட நிலைமை என்ன, என்னோட நிலைமை என்னன்னு எல்லாம் ஓடிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. நமக்காக மறுமையில பரிந்துரை செய்யறது எது தெரியுமா? அல்லாஹ்ட்ட குர்ஆன். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஷ்ஃபஆனி, இரண்டு நாளை மறுமையில உங்களுக்காக பரிந்துரை செய்யும் என்றார்கள். இரண்டு இபாதத்துகள் நாளை மறுமையில உங்களுக்கு பரிந்துரை செய்யும். ஒண்ணு என்ன தெரியுங்களா? யஅத்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, உலகத்திலே யார் குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லும், ஹத்தா குஃபிர லஹு, யா அல்லாஹ், உலகத்திலே இவர் வாழும் பொழுது என்னை எடுத்து எடுத்து அவ்வப்போது ஓதிக்கொண்டே இருந்தார், ஆகவே இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எதுவரை என்றால் ஹத்தா குஃபிர லஹு, அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடி கொண்டே இருக்கின்றது. அவரை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்ட்ட பேசிட்டே இருக்கு நமக்காக. இந்த மாதிரி யாருமே நமக்கு பேச முடியாது. அந்த குர்ஆனை நான் உலகத்திலே ஓதி பழக வேண்டாமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. நீ எத்தனை வருஷம் இருக்க போறோம் துனியால? நீ எத்தனை வருஷம் இருக்க போறோம்? இன்னொரு 5 வருஷம் இருப்போமா? ஒரு 10 வருஷம் இருப்போமா? எந்த கேரண்டியும் இல்லை. ராஹத்தா ஜும்ஆக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். போகும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. டூ வீலர்ல வந்திருப்போம், நடந்து வந்திருப்போம், கார்ல வந்திருப்போம். போகும்போது எப்படி போவோம் நமக்கு தெரியாது. எத்தனையோ பேர் பாக்குறோம், திடீர்னு மவுத்து, என்னாச்சு, நல்லாதான் இருந்தாப்பா, என்னன்னே தெரியல அடிக்கிறான். சொல்லி நாளை மறுமையில குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்கின்றது. குர்ஆனுடைய பரிந்துரை நமக்கு வேண்டாமா? மறுமையில சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா? நமக்கு ஏதாவது பேசுறதுக்கு வேணும் இல்ல மறுமையில? குர்ஆன் நான் வருகின்றேன் துனியால எடுத்து ஓதும் குர்ஆன் பேசுது நம்மளை பார்த்து. ஏன் தயார் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தயாரிப்பு இல்லாமல் இருக்கின்றோம்? இரண்டாவதாக வசியாம், நம்ம வைக்கிற நோன்பு நாளை மறுமையில நமக்காக பரிந்துரை செய்யும். இன்ஷா அல்லாஹ் ரமதான் வரப்போகுது இல்லையா? நீ 4-5 நாள் நோன்பு காலத்துல ரொம்ப பேணுதலோட இருக்கணும். நோம்புடைய காலத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நோன்பு வச்சு குர்ஆன் ஓதிட்டே இருங்க, குர்ஆன் ஓதி பழகுங்க, திக்ர் செய்யுங்க, நல்லது பேசுங்க. பகல் ஃபுல்லா நோன்பு, இரவு தொழுகைக்கு அட்டன் பண்ணிடணும் டெய்லி இன்ஷா அல்லாஹ். பகல்ல குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பது, கண்ணியமாக ஹலாலா எப்போதும் வியாபாரம் செய்வது. நோன்பு வச்சுட்டு சில பேர்த்த பாக்குறோம், எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருப்பாங்க. என்னது இது? திக்ரா அதுதானே? இப்ப பார்த்தாலும் கையில போன், இப்ப பார்த்தாலும் கையில போன். பேஸ்புக் பார்த்துட்டே இருக்கிறது, வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கிறது, யூடியூப் பார்த்துட்டே இருக்கிறது, அப்படியே நேரம் போயிட்டே இருக்கும். சில பேர் பாப்பா இஃப்தார் நேரத்தில் உட்காந்து பேஸ்புக் பார்த்துருப்பாங்க இல்லையா? இஃப்தார் நேரத்தில் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. சொல்லு, நேரத்தை வீணடிக்க கூடாது. நோம்புடைய நேரம் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சார். ஹதீஸ சேகரிக்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்ய வேண்டும். புகாரி ஹதீஸ் கிதாபுகள் வாழ்நாளையே இஸ்லாத்திற்காகவே அர்ப்பணித்து விட்டார்கள். அல்லாஹ்க்காக கொடுத்துட்டாங்க. ஃபுல் லைஃப் அல்லாஹ்க்காக கொடுத்துட்டாங்க. ஃபுல் லைஃப் அல்லாஹ்க்காக கொடுத்தாங்க. புகாரி கிதாப் 7 பார்த்து நம்ம பள்ளியில கூட இருக்குது. எத்தனை பேர் தொட்டு திறந்து பார்த்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சரிதானே? தொட்டு திறந்து பார்த்திருக்கிறோமா? புகாரி கிதாப்னா என்னன்ட்டு தொட்டு அப்படியே திறந்து பார்த்திருக்கிறோமா? கடைசியா நம்ம எப்ப குர்ஆனை தொட்டோம்? யோசிச்சு பாருங்க. கடைசியா குர்ஆனை எப்ப தொட்டோம்? நம்ம டெய்லி எவ்வளவு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், எவ்வளவு ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூடியூப்குள்ள போறோம் இல்லையா? குர்ஆனை எடுத்து ஒரு நேரத்துல ஓதுகின்ற பழக்கம் நம்மிடத்துல இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க.
யோசிச்சு பாரு. நீங்க எல்லா இடத்துலயும் குர்ஆன் ஓதுறதுக்கு அனுமதி இருக்குங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லீம் ஜெயிலுக்கு போறாருன்னா மற்ற புக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய தடை இருக்குது. இன்ன புக்ஸ் இன்ன ஏதுன்னு இவங்க எல்லாம் வாங்கி போய் பார்த்துட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, வேணா கொடுப்பாங்க, இல்லாட்டி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா குர்ஆனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. குர்ஆன் அப்படி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் தாங்க குர்ஆன் சொல்லி சொன்னா எந்த மறுப்பு பேச்சும் கிடையாது. அந்த ஜெயிலுடைய சீல் மட்டும் குர்ஆன்ல போட்டுட்டு உடனே கொண்டே கொடுத்துருவாங்க. இன்னார் வந்தாரும் அந்த குர்ஆன் கொடுக்க சொன்னார், ஓதிக்க. உலகம் ஃபுல்லா அனுமதி அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க. யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலைக்கு சென்ற எத்தனை சிறைவாசிகள் ஹாஃபிதா இருக்கிறாங்க. காயிட் பண்ணது இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் 3 வருஷம் ஜெயில இருந்து 3 வருஷம் ஃபுல் குர்ஆன் மனப்பாடம் பண்ணித்தான் வெளியே வந்தார். அவர் சொல்ல அல்லாஹ் நாடி இருக்கிறான், அந்த 3 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணல, குர்ஆனை மனப்பாடம் பண்ணி அந்த 3 வருஷத்தை இபாதத்தை கழிச்சுட்டேன் அப்படிங்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதானுடைய மாதம் வந்து விட்டது என்றால் டெய்லியும் 20 ஜுஸ் ஓதுவாங்களாம். எத்தனை ஜுஸுங்க? 20 ஜுஸ். 10 ஜுஸ் பகல் நேரத்தில் ஓதுவார்கள், இரவு தொழுகைக்கு 10 ஜுஸ் ஓதுவார்கள். 3 நாளைக்கு எவ்வளவு குர்ஆன் ஆச்சு? ஒரு நாளைக்கு 20 போட்டா 40 60. 3 நாள்ல 2 குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம இன்னைக்கு நோம்பு நேரத்தில் பகல்ல வேலை செய்யறோம், ஓகே, ஏதோ டைம் கிடைச்சா குர்ஆன் ஓத வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ரமதானுடைய மாசத்துல லீவா இருக்கும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட். பகல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துமா, மற்ற நேரத்துல குர்ஆனை ஓதி கொண்டு இருக்க வேண்டும். ஆனா நம்ம இன்னைக்கு லீவு டைம் நோன்பு வந்தா தூங்கிட்டே இருக்கட்டா, நோன்பு நோன்பு நோன்புன்னு சொல்லி ஃபஜ்ர் முடிஞ்சு இல்லையா, ஃபஜ்ர் முடிஞ்சு ஓடிடுவாரு. எங்கன்னு பார்த்தா தூங்குறக்கு. ஏனி பாரு லோவர் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி லோவர் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாவே இருக்குச்சு, என்னாலே தெரியல ஜி சொல்லிட்டு செஞ்சிருவாரு. போய் அசுர வர தூக்கம். அசுருக்கு அப்புறம் தூங்க முடியாது, கஞ்சி வாங்க வரணும், இல்லாட்டி நாஸ்டா கிடைக்காது வீட்டுல. ஜி நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அந்த டைம் தூங்கச்சுன்னா என்ன ஆகும், போத்தி வச்சுதான் எழுப்புவாங்க. எத்தனையா கஞ்சி தீந்துற போகுது, தொலைக்கு டைம் ஆச்சுன்னு இல்ல, இக்காம சொல்ல போகுது, அப்புறம் கஞ்சி தீந்துற போகுது, இக்காம டைம் ஆச்சு, பாங்கு சொல்ல போகுது. அப்படி சொல்லி கூப்பிட்டா மாஷா அல்லாஹ் என்ன ஈமான் சொல்லி சந்தோஷப்படலாம் இல்லையா இல்லையா. போசி வச்சு தட்டிட்டு என்ன சொல்லுவாங்க, கஞ்சி தீந்துற போகுது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன நோம்பு இஃப்தாருக்கு கஞ்சி போண்டா இல்லாட்டி நம்ம இஃப்தாரு கபூல் ஆகாதுன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா பாய். கஞ்சியும் போண்டாவும் இல்லை என்றால் என்னோட இஃப்தாரை எல்லாம் கபூல் செய்வானா நமக்கு ஒரு சஞ்சலப்பு. பத்ர் போர் டைம் சகோதரர்களே ரமதான் மாசம் தான் நடந்துச்சு. சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ரமதானுடைய மாசத்துல எங்களால் போர் செய்ய முடியாது, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் சொல்லி சொன்னாங்களா? போர் செய்தார்கள் ரமதானுடைய மாதத்திலே. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும் இஃப்தாருக்கு, அதை சாப்பிட்டு பருக்கி கூட நாங்க தூக்கி வீச மாட்டோம், அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்டப்போ, நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்காட்ட இதே வச்சு சஹருக்கு யூஸ் பண்ணிக்கலாமல்ல, அதுக்காக அந்த பருக்கி தூக்கி நாங்க வீச மாட்டோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு வகை வகையான உணவுகளை நமக்கு வைத்திருக்கிறான் இஃப்தாருடைய நேரத்துல. அப்படியே உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு போய் இஃப்தார் நேரத்துல இல்லையா, அப்ப நம்ம கண்ணெல்லாம் பக்கத்துல இருக்கிற தட்டுல தான் இருக்கும். இன்னும் பெரிய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கா தெரியல, நம்ம வச்சிருக்கிற போண்டா கூட அது பெருசா இருக்குதே, எந்த கடையில் வாங்கியிருப்பாரு, துவா செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படியே துவா செஞ்சுருப்பாரு. அந்த ஜூஸ்கார கூப்பிடுங்க அப்படிங்குவார். என்ன துவா இது, வாய் பேசிட்டு இருக்கு, கண்ணெல்லாம் அங்க, அது என்ன இருக்கும், இது என்னவா இருக்கும் இல்லையா. சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பகலுடைய நேரத்தில் இபாதத் குர்ஆன் ஓதுவதற்காக நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் மாசத்துல 20 ஜுஸ் ஓதி இருக்கிறார்கள் என்றால் நம்மால் எவ்வளவு முடியும் என்பதை ரமலானுடைய மாதத்தில் சிந்திக்க வேண்டும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட போர் வீரர், போர் தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருடைய நேரத்திலே மைதானத்திலே டென்ட்டிலே ஓய்வெடுக்க நேரம் கிடைத்தால் கூட குர்ஆனை எடுத்துதான் ஓதிக்கொண்டிருப்பார்களாம்.
ஒரு டைம் அழைப்பது ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத், ஜிஹாதுக்காக வாருங்கள் அப்படின்னு அழைப்பு வந்த உடனேயே குர்ஆனை பார்த்து அழுகின்றார்கள். வபக்கா, அழுது விட்டு சொல்கின்றார்கள், வகால ஷகலனா அன்கல் ஜிஹாத், குர்ஆனே எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்று குறிப்பிட்டார்கள். குர்ஆனே எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன். குர்ஆனை நேசித்தாலே சொர்க்கம் சகோதரர், குர்ஆனை நேசிச்சாலே சொர்க்கம் கிடைச்சிருது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் சபைக்குள் வந்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் நிறைந்த அந்த சபைக்குள் ஒரு மனிதர் வந்தார். அன்ன ரஜுலன், யாருன்னு தெரியல, ஒரு மனிதர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, ஒரு சூராவை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாஹிய சூரா, எந்த சூரா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூராவை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹுப்பஹா அத்கலக்கல் ஜன்னah, இந்த சூராவை நீ நேசிப்பதன் மூலமாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவாய் என்று குறிப்பிட்டார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை நேசித்தார், அல்லாஹ்வுடைய தன்மையை நேசித்தார். ஆகவே நான் இந்த சூராவை நேசிக்கிறேன் என்று சொல்ல, இந்த சூராவை நேசித்ததின் மூலமாக நீ சொர்க்கம் சென்று விடுவாய் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானை அடைகின்ற வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவாராக. அந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே எல்லா விதமான இபாதத்தையும் நல்ல அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. وبعد. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்திலே பிரத்யேகமாக நமக்கு வழங்கப்பட்ட இபாதத்துகளில் ஒன்று நோன்பு, இரண்டாவது இரவு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ரமதான ஈமான, யார் ஈமான் ரமதானுடைய மாதத்திலே ஈமான் கொண்டு வஹ்திசாப நன்மை எதிர்பார்த்து ரமதானிலே இரவிலே நின்று வணங்குவார்களோ, இரவிலே நின்று இரவு தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுவார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர்கள் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். ரமதானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை பேணுதலாக தொழுக முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்கள், பேணுதலாக தொழுக முயற்சி செய்ய வேண்டும். ஆனா ஒரு நாள் 3 நாள் கூட்டம் வரும், அதுக்கப்புறம் 27க்கு 28க்கு வருவோம், ரமதான வழி அனுப்பி வைக்கிறக்கா, அப்படி இருக்கக்கூடாது. தினந்தோறும் வர வேண்டும், நின்று குர்ஆனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நாளை மறுமையில நம்முடைய காலும் கையும் தான் பேசும், வாய் பேசாது. அல்லாஹ் தஆலா வாய்க்கு சீல் வைத்து விடுவான். அல்-யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்க்கு அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விடுவான், நம்முடைய கரங்களும் காலும் தான் பேசும். சொல்லும் அல்லாஹ்டே, அல்லாஹ் உன்னுடைய அடியார் தக்பீர் கட்டி கால் வலிக்கும் அளவிற்கு தொழுதாரே அல்லாஹ், ஆகவே அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இந்த கையும் காலும் நமக்கு மறுமையில சாட்சி சொல்லும் சகோதரர்கள். ஆனா நமக்கு எப்படி தெரியுங்களா, நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆரோக்கியமா இருப்போம். பள்ளியிலேருந்து ஐஷா பாங்கு சொல்லு பாருங்க, ஐயான சொலான்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிரும். என்ன காரணம் தெரியுமா, பள்ளியில இஃப்தார் திறக்கும் போது 2 கொட்டரை கஞ்சி 4 பவுண்ட் எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிரும். அதானே, அதை முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு ஓடி இன்னும் லாஸ்டா செருப்பு கட்டவுடனே சலாம் சொல்றோமா இல்லையோ, உள்ள போனது என்ன லாஸ்டான்னு கேட்டு உள்ள போய் இருக்கிறதெல்லாம் தீத்தர்றது. கடைசியில பள்ளியில பாங்கு சொல்லும் போது என்ன ஆயிரும், எல்லாம் தட்டெல்லாம் காலி ஆயிரும். பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாம் காலி ஆயிரும். அப்புறம் பாங்கு சொன்னதுக்கு அப்படியே டயர்டாகி
பஷாம இஷா வீட்டுல தொழுதுக்கலாமா சொல்லி சைத்தன் செஞ்சிருவான், சஞ்சலப்பை ஏற்படுத்திடும். சில பேர்த்த பாக்குறோம், சாப்பிட்ட உடனே அப்படியே அந்த கீழே விரிச்சிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு பாய், அந்த பாயில அப்படியே தூங்கிடுவார். கேட்டா இஃப்தார் பண்ணியிருக்காராமா. என்ன பண்ணியிருக்காரு? இஃப்தார் எங்க பண்ணாரு? சஹரி சேர்த்து தான் பண்ணியிருக்கிறார் 3 நாளைக்கு. அடுத்தானே பாங்க எத்தனை மணிக்கு? ரமதான் மாசம் ஐஷா பாங்க 8 மணிக்கா? 7:40 சாப்பாடு எல்லாம் நிறுத்தி இருக்கும். எல்லாம் நிறுத்தி பாங் சவுண்ட் கேட்டு டயர்டாக அமுதுபில்லா ஷைத்தானும் எழுச்சி நின்று ஒது செஞ்சு நேரா போய் பள்ளியாசல வந்து உட்கார்ந்து சொல்ல. எத்தனை பேர் கபர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதானே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில கூட்டம் இருக்கு, பர்ச்சேஸ் எப்ப பார்த்தாலும் கடைவீதியிலேயே தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் புது துணி போட்டுதான் ஈதுல் ஃபித்ர் தொழுகணும், இல்லாட்டி ஒரு தொழுகை நிராகரிக்கப்படும் எங்கேயுமே சொல்லல. இருக்கும் ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். இருக்கும் ஆடைகளில் சிறந்த, புதுசுன்னு சொல்லல, என்னதுங்க? சிறந்த ஆடை. பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஒரு நாள் சூஸ் பண்ணி பகல்ல போயிட்டு, இல்லையா, அதிகபட்சம் கோயம்புத்தூர் தான் வருவீங்க நினைக்கிறேன். அதுதானே? இல்ல உள்ளூர்லயே பர்ச்சேஸ் பண்றோமா, பவர் முடிச்சுட்டு போறோம், அசருக்குள்ள வந்துடுறோம், அவ்வளவுதான். இல்ல கோயம்புத்தூர் எங்க போனாலும் இபாதத்துக்கு இடைஞ்சல் இல்லாம செய்ய வேண்டும். பர்ச்சேஸ் பண்றோமா, பக்கத்துல ஏதோ பள்ளி இருக்கா, தொழுக போயிடணும், இஃப்தாருக்கு மகரீப் ஜமாத்து போயிடும், இஷா தராவி எல்லாம் எதையுமே விடக்கூடாது. நம்முடைய பர்ச்சேஸ் இபாதத்தை இடையூறு செய்யக்கூடாது. ஆனா நிறைய ஊர்கள்ல நம்ம பார்க்க முடியுது, கடைசி தொழுகையில கடைசி 10 லைலத்துல் கத்ர் இல்ல, ரசூலா வெளிக்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா கூட்டமும் பஜார்ல தான். இரவிலே 3வது 10 இரவிலே விழித்திருக்க வேண்டும். இதிலே இபாதத்திலே, பள்ளிவாசல்ல இல்லாட்டி வீட்டுல குர்ஆன் ஓதிட்டு இரவு தொழுகைக்கு வந்து விட வேண்டும். சோழ இப்படி எல்லாம் இபாதத்தோட கழிச்சோட அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்கும். இபாதத்துல குறை வச்சு நம்ம ரமதானை கழிச்சிட்டோம் அப்படின்னா சங்கடமா இருக்கு. ஆஹா, சரியா இபாதத் செய்யலையே, சரியா இரவு தொழுகையிலேயே, ரமதான் மாசமும் நிறைய ஃபர்து விட்டுட்டேனே, சரியா குர்ஆன் ஓதலையே, சரியா அமல் செய்யலையே, திக்ர் செய்யலையே என்ற கவலையுடன் அந்த ரமதான் கழியும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. அந்த மாதத்திலே சிறப்பான முறையில் எல்லா இபாதத்துகளையும் அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னலாருக்கு அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அருளுக்குரிய மழையை அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. உலக முஸ்லிம்கள் காசா, பாலஸ்தீனத்தில் மற்றும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அவர்கள் மீதும் நம் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹ் தஆலா பொழிய செய்வானாக. நாம் இழந்த மஸ்ஜித் அக்ஸாவையும் பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கருத்திலே கொடுப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.